அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ, பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தன. இந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றம் வழிகாட்டு விதிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கெடு விதித்து உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து கடந்த 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு விதிமுறைகள் அனுப்பப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விதிமுறைகளை வகுக்க மேலும் 1 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி 15 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் 5 முதல் 7 நாட்களில் முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும் என்றும், வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து தவேக மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் வழங்கும் யோசனைகளை பரிசீலித்து வரும் 20ஆம் தேதி வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி கூடுதல் கால அவகாசம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டதோடு வழக்கின் விசாரணையை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.